இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் டூ டைமென்ஷனல் அரேஸ். டூ டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னா என்ன? ஒரு டூ டைமென்ஷனல் அரேயை சி ப்ரோக்ராம்ல எப்படி டிக்ளேர் பண்றது, தென் அதில் எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றது, தென் ஒரு டூ டைமென்ஷனல் அரேல எப்படி நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றது, தென் இந்த டூ டைமென்ஷனல் அரேல இருந்து எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றது, இதை பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை டூ டைமென்ஷனல் அரே? A two-dimensional array consists of a fixed number of elements of the same data type. ஒரு டூ டைமென்ஷனல் அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே சேம் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். The array which is used to represent and store data in two dimensions is called two-dimensional array. ஸோ ஒரு அரேல நம்ம எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றோம் அண்ட் அதுல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்றோம். பட் நம்ம அந்த எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும்போது டூ டைமென்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அரே தான் டூ டைமென்ஷனல் அரே. எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ். ஒரு டூ டைமென்ஷனல் அரேயை எப்படி நம்ம சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றது? ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 2 தடவை சைஸ் கொடுக்கணும். ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஒரு தடவை தான் நம்ம சைஸ் கொடுப்போம், ஏன்னா ஒரு டைமென்ஷன்ல தான் அங்கே டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம டூ டைமென்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ 2 தடவை நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரோ சைஸ், தென் செகண்ட் வந்து காலம் சைஸ். ஸோ ரெண்டையுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ இப்போ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அரே நேம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ரோ சைஸ், தென் அகெயின் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு காலம் சைஸ். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இதில் டேட்டா டைப்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த டைப் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ அந்த அரேல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அதுதான் டேட்டா டைப். தென் அரே நேம் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த அரே வேரியபிள். நம்ம யூஸ் பண்ண போற அரேக்கு யூசர் டிஃபைன் நேம் என்ன கொடுக்க போறோம் அதுதான் இந்த அரே நேம். தென் ரோ சைஸ் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த அரே. ஸோ டூ டைமென்ஷனல் அரே அப்படின்னாலே மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அப்போ நமக்கு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும், அதுதான் இந்த ரோ சைஸ்லையும் காலம் சைஸ்லையும் நம்ம கொடுக்கணும். தென் ஒரு டூ டைமென்ஷனல் அரே நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? Example, int a of 33. So int specifies the data type of the array variable, then a specifies the name of the array variable. Then 2 தடவை 3 கொடுத்திருக்கோம். So first 3 வந்து row size. அப்ப நமக்கு 3 row இருக்கு. Then second 3 வந்து column size. அப்ப இங்க நமக்கு 3 columns இருக்கு. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். So 3 row into 3 column. அதான் நான் இங்க ஒரு பாக்ஸ் ஷேப்ல கீழே ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். So rows பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கும். அப்போ ரோஸ் 0, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் நான் 0 மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேயோட இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0. அப்போ நம்ம 3 கொடுத்தோம்னா 0, 1, 2 இப்படிதான் நமக்கு ரெப்ரசென்ட் ஆகும். அப்போ டூ டைமென்ஷனல் அரே வரும்போது ரோலையும் நம்ம 0, 1, 2ன்னு எடுத்துக்கணும், காலம்லையும் 0, 1, 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்ததுனால 0, 1, 2. ஸோ 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ இந்த அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப், இது டூ டைமென்ஷனல் அரே. அப்போ 2 தடவை நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஏ ஆஃப் 0, 0. இதுல 0ங்கிறது ரோ, இந்த 0 வந்து காலம். அப்போ 0th ரோல 0th காலம். நெக்ஸ்ட் வரும்போது காலம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ 0th ரோல ஃபர்ஸ்ட் காலம், 0th ரோல செகண்ட் காலம். தென் நெக்ஸ்ட் ரோ வரும்போது ரோவோட வேல்யூ 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். தென் ரோ வந்து இப்போ 2 ஆயிரும். அப்போ செகண்ட் ரோ 0th காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். தென் ஒரு சி ப்ரோக்ராம்ல இந்த டூ டைமென்ஷனல் அரேயை எப்படி நம்ம டிக்ளேர் பண்றது? ஸோ ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு டிக்ளரேஷன் செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொண்டு போயிட்டு நம்ம அந்த அரே டிக்ளரேஷனை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போனா இன்டிஜர் டைப் வேல்யூஸ் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஏன்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள ரோ சைஸ் நான் 3 கொடுத்துருக்கேன். தென் அகைன் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள காலம் சைஸ் நான் 3 கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நான் இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு டூ டைமென்ஷனல் அரே இன்டிஜர் டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். The next initialization, the values of array elements are stored when an array is defined. ஒரு அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதுல எந்த வேல்யூஸும் ஸ்டோர் ஆயிருக்காது. பட் நம்ம ஒரு அரேயை டிஃபைன் பண்ணும்போது அதுல வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த அரேயோட எலமெண்ட்ஸ் போய் மெமரி லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆகும். This is called array initialization. The values are specified in the curly braces and they are separated by commas. So single dimensional அரேலையும் இதே மாதிரி தான் ஒரு curly braces உள்ள செட் ஆஃப் வேல்யூஸை நம்ம கமா செப்பரேட் பண்ணி கொடுத்து அதை நம்ம அந்த அரேல கொண்டு போய் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேசிஸ் உள்ள செட் ஆஃப் வேல்யூஸை கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு இந்த வேல்யூஸை அப்படியே கொண்டு போய் நம்ம அரேல அசைன் பண்ணோம் அப்படின்னா
வேல்யூஸ் வந்து அந்த அரேல போய் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல அசைன் ஆயிரும். ஒரு 2 டைமென்ஷனல் அரேல இனிஷியலைஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அதே சின்டாக்ஸ் தான். டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அரே நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ரோ சைஸ், தென் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள காலம் சைஸ். இவ்வளவும் டிக்ளரேஷன்ல உள்ள சின்டாக்ஸ் தான். இதுக்கு அப்புறமா நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு சிம்பிள், அதாவது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேசிஸ்க்கு உள்ள செட் ஆஃப் வேல்யூஸை கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 இப்படி எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ அரேயோட சைஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸடா இருந்துச்சு அப்படின்னா n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்படிதான் நம்ம வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு 2 டைமென்ஷனல் அரே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். int a of 33. அப்போ இதுல intங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது அரேயோட நேம், தென் 3 கொடுத்துருக்கிறதுனால 3 rows and 3 columns. அப்போ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்ல நமக்கு 9 வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ நான் இனிஷியலைஸ் பண்றேன். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்துட்டு கர்லி பிரேசிஸ் உள்ள செட் ஆஃப் வேல்யூஸை கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். நான் 9 வேல்யூஸ் 1ல இருந்து அப் டு 9 வரைக்கும் கமா செப்பரேட் பண்ணி இந்த கர்லி பிரேசிஸ்க்குள்ள கொடுத்துருக்கேன். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த 9 வேல்யூஸும் எப்படி அந்த 2 டைமென்ஷனல் அரேல போய் ஸ்டோர் ஆகும். அதை தான் நான் இங்க ஒரு பாக்ஸ் ஷேப்ல போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த மெமரி லொகேஷன்ஸ் பார்த்தோம். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரோ 0, 1, 2 ரெப்ரசென்ட் பண்ணணும், காலம் 0, 1, 2 ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அரேயோட இண்டெக்ஸ் நம்பர் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ரோவும் 0 தான், காலமும் 0 தான். இதுல போயிட்டு நம்ம கொடுக்குற அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் ஆகும். தென் செகண்ட் வேல்யூ வந்து அடுத்த காலம்ல, தேர்ட் வேல்யூ வந்து அடுத்த காலம்ல. ஒரு ரோவை கம்ப்ளீட்டா அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரோ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இந்த ரோல அசைன் ஆகும். ஸோ ஃபோர்த் வேல்யூ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல அசைன் ஆகும். இப்படியே வரிசையா. அப்போ 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் அரேல 3x3 மேட்ரிக்ஸ் இப்படிதான் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் போய் அசைன் ஆகும். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம இனிஷியலைஸ் பண்றதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல int a of 33. அப்போ intங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது அரே நேம், 3 கொடுத்துருக்கிறது ரோ சைஸ், காலம் சைஸ். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் 9 வேல்யூஸ் நம்ம கர்லி பிரேசிஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். நான் இப்போ 1 to 9 வரைக்கும் கர்லி பிரேசிஸ்க்குள்ள கமா செப்பரேட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ல வேல்யூஸ் வந்து டிக்ளரேஷன் செக்ஷன்லயே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரேல. ஸோ அப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த அரே வந்து இந்த மாதிரி தான் வேல்யூஸ் போய் நமக்கு செட் ஆகும். அப்போ ரோ 0, காலம் 0ங்கிறதா நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனா இருக்கும். ஏ ஆஃப் 0, 0 அதுல தான் நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா காலம் தான் முதல்ல இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா ஒரு ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ரோக்கு போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் அசைன் ஆயிரும் 1, 2, 3. தென் செகண்ட் ரோ வரும்போது 4, 5, 6, தேர்ட் ரோ வரும்போது 7, 8, 9 இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு 2 டைமென்ஷனல் அரேல போய் ஸ்டோர் ஆகும். தென் ஒரு 2 டைமென்ஷனல் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது? லூப் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங், ரீடிங் அண்ட் ஆக்சஸிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே. ஸோ நம்ம ஒரு அரேல இருந்து எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கும் சரி, ஆக்சஸ் பண்றதுக்கும் சரி, கண்டிப்பா ஒரு லூப் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 2 loop or iteration statements are used for storing, reading and accessing the elements of a 2-dimensional array. சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஒரே ஒரு லூப் மட்டும் யூஸ் பண்ணா போதும். 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா நம்ம 2 லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஒரு லூப் வந்து ரோக்காக, இன்னொரு லூப் வந்து காலம்காக. இப்போ எப்படி நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேல எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றது? ஒரு 2 டைமென்ஷனல் அரே வந்து டிக்ளேர் பண்ணிருக்கிறேன் int a of 33. இதுல intங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது அந்த அரேயோட நேம், தென் 3 கொடுத்துருக்கேன். ஸோ 3 rows 3 columns. அப்போ நான் வந்து இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் யூசிங் 2 டைமென்ஷனல் அரே. தென் நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 வேரியபிள் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். நம்ம 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா 2 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 2 லூப்புக்கும் 2 டிஃப்ரெண்ட் லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். அதுதான் நான் IJ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து இன்புட்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். பட் அது வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அரே யூஸ் பண்றதுனால இங்க 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பா 2 தடவை நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு, செகண்ட் ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸை இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரோவும் 3 தான், காலமும் 3 தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து 3 தடவை ரிப்பீட் ஆகணும். செகண்ட் ஃபார் லூப்பும் நமக்கு 3 தடவை ரிப்பீட் ஆகணும். அதனால நான் i = 0ல இருந்து i less than 3 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி காலம் j = 0ல இருந்து j less than 3 கொடுத்துருக்கேன். அப்போ 0, 1, 2 3 தடவை தான் இந்த 2 லூப்புமே ரிப்பீட் ஆகும். அப்போ 3 × 3 மொத்தம் 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆகி ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா 9 வேல்யூஸ்
கீபோர்ட்ல இருந்து இன்புட்டா ரீட் பண்ணி இந்த 2 டைமென்ஷனல் அரேல வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்ப ரெண்டு ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம 2 தடவை கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். நான் இப்போ ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டீஜர் டைப்ங்கிறதுனால நான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல %d கொடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப்ல டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கமா இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 டைமென்ஷனல் அரே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன்எஃப்ல அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள். தென் இப்போ அந்த 2 டைமென்ஷனல் அரேயோட நேமை கொடுக்கணும். ஸோ நேம் வந்து ஏ. அதுக்கப்புறம் 2 தடவை ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து ரோ, ரெண்டாவது வந்து காலம். லூப்போட அந்த கவுண்டர் வேரியபிளை தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அப்போ லூப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ஐ, செகண்ட் ஃபார் லூப் வந்து ஜே. அப்போ நான் ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் தான் காலம் கொடுக்கணும். அதனால நான் ஏ ஆஃப் ஐ ஜே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலம். இப்படிதான் ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை நம்ம ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து 3 into 3 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆகி அந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல போயிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 9 வேல்யூஸும் அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சிமிலர்லி ஒரு 2 டைமென்ஷனல் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் சின்டாக்ஸ் தான். இதே ஃபார் லூப்ல ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த 2 டைமென்ஷனல் அரேயை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ printfல ஆம்பர்சன்ட் சிம்பிள் மட்டும் கொடுக்கக்கூடாது. இப்படி நம்ம ஏ ஆஃப் ஐஜே பிரிண்ட் பண்ணும்போது அந்த 2 டைமென்ஷனல் அரேல இருக்கிற 9 வேல்யூஸும் 1 by 1 நமக்கு பிரிண்ட் ஆயிரும். நான் இங்கே ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வரிசையா 9 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். இது நம்ம மேட்ரிக் ஃபார்மேட்லையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இப்படிதான் ஒரு 2 டைமென்ஷனல் அரேல நம்ம எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும். தென் ஒரு 2 டைமென்ஷனல் அரேல இருந்து எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பா 2 டைமென்ஷனல் அரேனா 2 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஒரு லூப் வந்து ரோ இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக, இன்னொரு லூப் வந்து காலம் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக. இப்படிதான் ஒரு 2 டைமென்ஷனல் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இதில் printfல நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தோம் 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபார் லூப்பும் இப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். இனிஷியலா i = 0, j = 0. அப்போ a of 0 0 ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும் 1. தென் ரோ அப்படியே தான் இருக்கும், காலம் மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ காலம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 1, அப்போ செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும் 2. தென் காலம் இன்க்ரிமெண்ட் ஆகும் 2, அப்போ தேர்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும் 3. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 வேல்யூஸும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு இப்போ ரோ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ 1. இப்போ காலம் பார்த்தீங்கன்னா அகைன் 0ல இருந்து இனிஷியலைஸ் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி நெக்ஸ்ட் ரோக்கு வரும்போது மறுபடியும் அந்த இன்னர் லூப் வந்து திரும்பவும் 0ல இருந்து இனிஷியலைஸ் ஆகி ரிப்பீட் ஆகும். இப்போ 3 into 3 மொத்தம் 9 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகி அந்த அரேல இருக்கிற 9 வேல்யூஸும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் ஒரு 2 டைமென்ஷனல் அரே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த டியூட்டோரியல்ல நம்ம 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன, அந்த 2 டைமென்ஷனல் அரே எப்படி நம்ம சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றது, தென் எப்படி இனிஷியலைஸ் பண்றது, தென் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு 2 டைமென்ஷனல் அரேல எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றது, தென் அதுல இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம்.